ஜாக், இவன் எப்படி தப்பிச்சான்? தடங்களுக்கு மன்னிச்சிருங்க. எலிசபெத் எங்க? நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டா மாதிரி அவளை காப்பாத்திட்டேன். அவ தளபதி கிட்ட ஒத்துக்கிட்டா மாதிரி அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ ஒத்துக்கிட்டா மாதிரி உயிரை தர தயாரா இருக்க. நாம 3 பேரும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டோம். ஆனா ஒருத்த மட்டும் தான் என்கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. வாய மூடு, இல்ல கொன்னுடுவேன். அவனை கொலை பண்ணிட்டா உனக்கு ஒரு பிரச்சனை வரும். எது வந்தாலும் நான் இவனை கொல்ல போறேன். போராத காலம். ஏன் இவனை கொலை பண்ண வேண்டாம்னு சொல்ற? ஏன்னா பிரிட்டிஷ் கடற்படையை சேர்ந்த HMS டான்ட்லஸ்ங்கிற பெரிய போர்க்கப்பல் வெளியே ஒன்னையும் ஆட்களையும் பிடிக்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கு. நாம ஏன் இங்கே இருக்கோம்? நாம இங்க இருக்கிறது தெரியாம கடற்கொள்ளையர்கள் தைரியமா வெளியில வருவாங்க. அப்படி அவங்க வெளியில வந்ததும் நாம 2 பக்கத்துல இருந்து அவங்கள சுட்டு பொசுக்கிடுவோம். நீ சொல்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. ஜாக் ஸ்பேரோ திட்டப்படி கப்பலுக்கு போனா பீரங்கியால சுலபமா சுடலாமே. அது நாம ஏன் இன்னும் செய்யல? ஏன்னா ஸ்பேரோ சொன்ன திட்டத்தை நான் நம்பறதுக்கு தயாரா இல்ல. அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியலையே. நான் சொல்றத கவனமா கேளு. உன் ஆளுங்களை வெளியில அனுப்பி டான்ட்லஸ் கப்பல்ல இருக்கிற எல்லாரையும் ஒழிச்சிடு. அந்த வேலையை நீ ஒழுங்கா செஞ்சிட்டீனா இப்போ உன் கையில 2 கப்பல் இருக்கும். அப்ப உன் பலமும் பாதுகாப்பும் பெருகிடும். அதுக்கப்புறம் எவனும் எங்கேயும் எப்போ உன்னை அழிக்கவே முடியாது. பிளாக்பேர்ல் கப்பலுக்கு என்ன கேப்டன் ஆக்கிடு. நான் கொள்ளையடிச்சிட்டு கொண்டு வரதுல உனக்கு ஒரு பங்கு கொடுத்துறேன். அப்புறம் கடற்கொள்ளையர்களுக்கு நீதான் அரசன், மகாராஜா பர்போசா. என்ன சொல்ற? அப்போ என்ன சொல்ல வர? இந்த சின்ன பயல கொலை பண்ண வேண்டாம், விட்டுடுங்கறியா? இல்ல இல்ல இல்ல, நான் இவனை கொலை பண்ண வேண்டாம்னு சொல்லல. அதை இப்ப பண்ணாத. உன் சாபம் இப்ப தீர்ந்துருச்சுன்னா நீ சாதாரண மனுஷனாயிடுவ. அது ஆபத்து. அவங்க உங்களை சுலபமா கொன்னுடுவாங்க. அதனால நாரிங்டன் ஆளுங்களை கொன்ன பிறகு இவனை கொன்னு உங்க சாபத்தை தீர்த்துக்குங்க. என் பேர் தெரிஞ்ச உடனே நீ போட்டு திட்டம் இது. அதனாலதான் என்ன மாட்டி விட இங்க கூட்டிட்டு வந்த. ஆமா, நீ கொள்ளை அடிக்கிறதுல 50% எனக்கு தரணும். 15%, 40, 25. எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்ல. நீ மகாராஜாவாகிற, அதான் முக்கியம். சரி, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் படைகளுக்கு போங்க. மன்னிச்சிருங்க, மகாராஜா தான் உத்தரவு போடணும். எல்லாரும் தண்ணிக்குள்ளேயே நடந்து போங்க. படகுல போகலையா? அவசரப்படாதீங்க. நான் ரகசியமா காதலனை பார்க்க போறவனா? நீ படகு ஓட்டுறவனா? எப்படி என் கற்பனை நல்லா இருக்க? ஒரு நிமிஷம்.